அண்மையில நெல்லையில் நடந்த நீதிமன்ற வளாகத்தில் நடந்த அந்த படுகொலை வந்து மிகப்பெரிய தமிழகத்தை உலுக்கி இருக்கு. அங்க என்ன நடந்தது? இந்த சாதிய பிரச்சனைகள் தொடர்ந்து அங்க நடந்து வரக்கூடிய கொலைகள், பழிக்கு பழி கொலைகள், இதனுடைய பின்னணி, இதனை தடுப்பதற்கான வழி, இது சம்பந்தமாக நாம் வந்து நெல்லையைச் சேர்ந்த தமிழர் உரிமை மீட்பு களத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் லெனின் கென்னடி அவர்களோடு நாம் வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த அந்த கொலையோட பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு 8வது மாசம் வந்து ராஜாமணி என்கிற நபர் வந்து அவர் வந்து ஒரு முதுநிலை பட்டதாரி. அவருடைய தந்தைக்கு வந்து உதவியாக அவர் முதுநிலை பட்டதாரியா இருந்தாலுமே அரசு வேலைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈவினிங் நேரம் சின்ன குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுப்பாப்ல. மத்தியான நேரத்துக்கு அவங்க அப்பா வந்து உதவியாக அந்த ஆடு மேய்க்கிற அப்பா விவசாய கூலி ஆடு மேய்க்கிற தொழில் பண்றதுனால அந்த மத்தியானத்துக்கு பிறகு ஆடு மேய்க்கிறதுக்கு அவங்க அப்பாவை வந்து சாப்பிட சொல்லிட்டு இவரு ஆடு மேய்க்க போயிடுவாப்ல உதவியாக. அவங்க அப்பா குடும்ப வறுமை கொஞ்சம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டவங்க தான், விவசாய கூலிகள் தான். இவங்க வந்து அப்பா வந்து விவசாய கூலியா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஒருத்தர் வந்து எம்ஏ படிக்க வச்சாங்க, ராஜாமணியோடைய தம்பியை வந்து எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்க வச்சாப்ப. கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. இவங்க வந்து பட்டியல்ல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க கீழநத்தம் வடக்கூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில இவங்க வசிக்கிறாங்க, ராஜாமணி குடும்பத்தார். அங்க இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள்லாம் வடக்கூர்லயும், இவங்க மறவர் சமூகம் வந்து எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மறவர் சமூகம் வந்து தெற்கூர்லயும் இருக்கிறாங்க. ராஜாமணியோடைய அப்பா ஆடு வந்து ஒரு 10-20 ஆடுகளை மேய்க்கிற இடத்துல ஒரு ஆடு திருடு போயிருது. இது திருடினது யாருன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வெட்டுப்பட்டு இறந்தாருல அந்த மாயாண்டி வந்து திருடுற வேலைகளை பார்த்துருக்காப்ல. இது தொடர்பா அந்த அன்னைக்கு மாயாண்டி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்த ஊர் பெரியவங்க கிட்ட வந்து தெற்கூர்ல இருக்கக்கூடிய ஊர் பெரியவங்க கிட்ட போயிட்டு இவங்க போயிட்டு புகார் தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி இந்த தம்பி வந்து எங்க ஆடை திருடிட்டாப்ல, நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஊருக்கு பெரியவங்க வந்து மாயாண்டியை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. என்னப்பா இப்படி பண்றியாப்பா, அவங்க ஆடை அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஆடை பண்ணி அவங்க ஆடை திருடுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. இப்போ இந்த மாயாண்டி என்பவர் வந்து என்ன பண்றாப்புல, இது வந்து ஒரு அட்வைஸா எடுக்கிறாம நம்மளுக்கு வந்து இப்படி வந்து ஒரு பள்ளப்பைய வந்து நமக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு இவங்க அப்பாவை வந்து வெட்டணும்னு சொல்லி கஞ்சாவை அடிக்கிற பழக்கம் உண்டு, தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு. கஞ்சாவை போட்டுட்டு ஒரு 4 பேரை கூட்டிட்டு ராஜாமணியோடைய அப்பாவை தேடி காடுகளுக்குள்ள அலைஞ்சிருக்காங்க. ராஜாமணி அப்பா, ஏன்னா ராஜாமணி அப்பா மத்திய நேரத்துக்கு சாப்பிட போயிருவாப்ல, வயசாளி அப்படிங்கிறனால சாப்பிட போயிருவாப்ல. ராஜாமணி தான் இப்ப வந்து ஆடு மேய்ச்சிட்டு அங்க அந்த சின்ன ஓடை மாதிரி ஒண்ணு உண்டு, அந்த ஓடைக்கு மேல ஒரு சின்ன பாலம் உண்டு, அந்த பாலத்துல ராஜாமணி உட்கார்ந்து இருக்காப்ல. இப்போ மாயாண்டி போனோன்னா மாயாண்டியும் அவங்க கூட போன ஒரு 4 பேரும் சேர்ந்து போயிட்டு அவரை போய் உங்க அப்பனங்க அப்படின்னு சொல்லி கேட்காப்ல. அப்போ மரியாதையா பேசுங்க அப்படின்னோன்னா, என்னல நீ உட்கார்ந்துகிட்டு எங்க கிட்ட பேசுற பல்ல குயிமோன அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அவனை பிடிச்சி அடிக்க போயிடுறாங்க. ஒத்தையில தான் நின்றுக்காப்ல, ராஜாமணி வந்து ஒத்தையில தான் நின்றுக்காப்ல. இவங்க 4 பேர் நின்றுக்காங்க. அப்போ கை கலப்பா இருக்கு. அப்போ கை கலப்பானோன்னா அந்த கை கலப்பை விட்டுட்டு இவங்க போயிட்டாங்க. சாதாரண பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி இவரும் கண்டுக்கிடாம விட்டாப்ப ராஜாமணியும். இந்த பையன் போனவன் என்ன பண்ணா, அருவாலை தூக்கிட்டு வந்துட்டு வீட்டுல இருந்து அருவாலை தூக்கிட்டு வந்து இவன் எங்க இருக்கிறான்னு திரும்ப தேடிடுறாங்க. அதே பகுதியில தான் உட்கார்ந்து இருந்திருக்கான். உட்கார்ந்த உடனே வந்த உடனே வெட்டி போட்டாங்க, கண்ட துண்டமா வெட்டி போட்டாங்க. 28 வயசாவது. கடந்த 8வது மாதம் 2023 ஆண்டு வந்து படுகொலை செய்யப்படுறாரு. 8வது மாசம். இப்போ இறந்து போன ராஜாமணிக்கு வந்து ஒரு கை குழந்தையும் அவருடைய மனைவி வந்து பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்க. ராஜாமணிக்கு வந்து எந்த குற்ற சம்பவங்களும் எந்த வழக்குகளும் கிடையாது. ராஜாமணி அது மட்டும் இல்லாம திமுகவுடைய வார்டு கவுன்சிலர், அந்த கீழநத்தம் பஞ்சாயத்துல திமுகவுடைய வார்டு கவுன்சிலர் வேற. நல்ல பையன், ஊர்ல எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்க பையன். இவனை வெட்டி கொண்டுட்டாங்க. ஒரு 2-3 நாட்கள் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டங்கள்ல நாங்களும் பங்கெடுத்துக்கிட்டோம். அரசு வந்து பேசி எப்போதும் போல அந்த எஸ்சி ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த அட்ராசிட்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த தீர்வுகளின்படி அவங்களுக்கு அரசு வேலையும் 12 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. குற்றவாளி இப்ப என்னாச்சுன்னா, குற்றவாளி வந்து அதோட நிப்பாட்டல. குற்றவாளி அதுக்கு பிறகு என்ன வரும்னா, நீங்க சட்டத்தின்படி இந்த காவல்துறை வந்து அந்த நீதித்துறை வந்து அன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, உடனடியா இந்த மாயாண்டி போன்றவர்களை வந்து எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல குறிப்பிட்டிருக்கபடி 2 மாதங்களில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு அந்த பையனை வந்து 10 மாதத்துல அவனுக்கு தண்டனைக்கு உட்படுத்திருக்கணும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில எவ்வளவு வழக்கு பெண்டிங்ல இருக்குன்னு மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட 300-400 வழக்கு பெண்டிங்ல இருக்குது. இந்த வழக்குகள் எல்லாமே வந்து முறையா சார்ஜ் ஷீட் போடுறது கிடையாது. அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல குறிப்பிட்டிருக்கபடி எந்த தீர்வுகளையும் அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு காண. இடையில கூட கிருஷ்ணவேணின்னு ஒரு அம்மாவுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புலாம் 12 வருடம் கழிச்சுதான் அந்த எதிராளிகளுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க.
அந்த அம்மா பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க. ஆனா அவங்களுக்கே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கொடூரமான படுகொலை கொலை செய்யும் நோக்கத்தோட இருந்து அவங்க காப்பாற்றப்பட்டு வந்துருக்காங்க. இன்னைக்கும் அவங்க வெட்டப்பட்ட தழும்புகள் அப்படி இருக்கு. ஆனா இந்த அரசு இங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை நீதித்துறை வந்து முறையாக அந்த வழக்குகளை கையாளாதனால இந்த மாயாண்டி போல குற்றவாளிகள் வந்து வெளியே வந்து சுதந்திரமா நடமாடுறது மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மாயாண்டிக்கு ஒரு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே ஒரு வழக்கு இருக்கு. அவங்க சமூகத்துல ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினதுல ஒரு உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது. அந்த கேஸுக்கு போன வாரம் தான் வந்து அவன் வந்து இது எடுத்திருக்கான், பிடி வாரண்ட் இருந்திருக்கு, வாரண்ட ரீகால் பண்ணிருக்கான். நேற்று கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து போட போன இடத்துல மாயாண்டியுடைய சகோதரன் அந்த பையன் மனோங்கிற அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 16 மாசம் காத்திருந்து அந்த பையனை வந்து வெட்டுறான். இந்த மனோ அப்படிங்கிற அந்த ராஜாமணியுடைய தம்பி வந்து எம்இ பட்டதாரி, அவருடைய உறவினர்கள் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பையனை மாயாண்டி வெட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இப்பதான் முதல் தலைமுறையா அவங்க அப்பா படிக்கல, ராஜாமணியோடைய தந்தை படிக்கல. ஆனா ராஜாமணியோடைய தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடியா படிக்கணும், அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைச்சு 2 பேர்த்தையும் முதுநிலை பட்டதாரிகளா ஆக்கினாரு. ஆனா இந்த அரசு இந்த காவல்துறையும் நீதித்துறையும் முறையா செயல்பட்டு இந்த மாயாண்டி அன்னைக்கே தண்டனைக்கு உட்பட்டு இருந்தா கஷ்டப்பட்டு இந்த பையன் படிச்சு வந்தான் பாத்தீங்களா எம்மி, இன்னைக்கு அவன் வாழ்க்கையே ரொம்ப போச்சு. இப்ப அவருடைய 2 பசங்கள்ல ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து சிறையில இருக்கிறாப்ல. ஆமா ஆமா. இது என்ன இங்க தொடர்ந்து இது போன்ற, ஏன்னா நீங்க படுகொலை நடக்கிற நேரத்துல ஒண்ணு கொலை பண்றவன ஒரு தரப்பு வந்து கொண்டாடுறாங்க, ஒரு தரப்பு ஆதிக்க சமூகம் வந்து கொண்டாடுது. அவன் தான் வந்து சுதந்திரமே வாங்கி கொடுத்தான் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ரேஞ்சு கொண்டாடுறான். இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தீபக் ராஜான்னு ஒரு பையன் படுகொலை செய்யப்பட்டான் நடு ரோட்ல. 1000 பேர் மக்கள் கூடக்கூடிய இடத்துல, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட இடத்துல படுகொலை. அந்த பையன் படுகொலைக்கு நீதி கேட்டு அன்னைக்கு அவன் பாடியை வாங்கிட்டு ஊர்வலமா அந்த புதைக்கிற இடத்துக்கு போனாங்க. ஆனா அந்த காவல்துறை இங்க இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டக்காரங்க அடிக்கடி சொல்றதான், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில லோக்கல் இருக்கக்கூடிய போலீஸ போடாதீங்க. 90 கலவரங்களுக்கு பிறகு வந்து நீதி ஆணையம் மோகன் ஆணையம் சொன்னதுபடி, நீதியரசர் மோகன் ஆணையம் சொன்னதுபடி இங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து லோக்கல் காவல்துறை போடாதீங்க, வெளியே இருந்து நீங்க வெளி மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய காவல்துறை நீங்க போடுங்கன்னு சொன்னதை கேட்காம உள்ள இருக்கக்கூடிய காவல்துறையை போட்டா அவங்க என்ன பண்றான்னா, அவன் சமூகம் சார்ந்து யாராவது வந்தாங்கன்னா, ஒரு குற்றவாளி வந்தானா அவனை மேலும் மேலும் குற்றவாளி ஆக்குற வேலைகளை, அவனை மிகப்பெரிய ரவுடி ஆக்குற வேலை, மிகப்பெரிய அந்த ரவுடி வந்து தலைவராகக்கூடிய வேலைகளை திருநெல்வேலி மாவட்டத்துல பண்ணியிருக்காங்க. மாயாண்டி வந்து A1 அந்த ராஜாமணி படுகொலையில A1 அக்யூஸ்ட் 1 நம்பர் 1 குற்றவாளி தான் அந்த பையன். இந்த பையன் இது மட்டும் அவர் அந்த வழக்குக்காக தான் ஆஜராக வந்தாருங்களா, வேற ஒரு வழக்கு? இல்ல, அந்த பெண்கள் வன்கொடுமை சட்டத்துல அவங்க ஊர்ல ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினார்ல, அந்த வழக்குலதான் வாரண்ட் இருந்துச்சு. எஃப்ஐஆர் போட்டு வாரண்ட் இருந்துச்சு. வாரண்ட ரீகால் பண்றதுக்காக போன வாரம் வந்து வாரண்ட் ரீகால் பண்ணிட்டாங்க. இவங்க பின்தொடர்ந்து வந்தவங்க அந்த பையன் இன்னைக்கு கையெழுத்து போடுறதுக்காக கோர்ட்டுக்குள்ள வந்தவொடனே பின்னாடி கூட வந்து வெட்டிட்டாங்க. ஆமா, உண்மையிலே அந்த படுகொலைகளை வந்து நாம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இந்த காவல்துறை நீதித்துறையும் முறையாக அன்னைக்கு மாயாண்டி போன்றவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. இல்ல A2 வந்து பையன் போன வருஷமே இறந்துட்டான். A1 தான் இவன். அவர் ஆக்சிடென்ட்ல தான் இறக்குறாப்ல, அவர் இயற்கையான ஆக்சிடென்ட்ல தான் இறக்குறாப்ல. என்னன்னா இந்த மாதிரி இப்போ படுகொலைகளை வந்து இந்த சர்வசாதாரணமா திருநெல்வேலி மாவட்டத்துல யாருமே வெளியூர்ல இருந்து வந்து தொழில் தொடங்குவதற்கோ இல்ல ஒரு கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளுக்கோ வித்திடாத மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் நீதித்துறையும் இருக்காங்க. அது ஒடுக்குறது வந்து நீங்க ஒரு தரப்பை வந்து மேல தூக்கி வச்சுட்டோம், இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்ட தரப்புகளை வந்து ஒடுக்கி வைக்கிறதும், இன்னொரு தரப்புகளை வந்து மேல வச்சுக்கிறதும் தான் இதா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கொலை குற்றவாளிகளை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல இருக்கு. இன்னைக்கு இந்த கொடூரமான கொலைகளை இன்னைக்கு தீபக் ராஜா படுகொலை நடந்துச்சு. அந்த தீபக் ராஜா படுகொலையில அன்னைக்கு ஏசி விசாரணை, ஏசி தான் வந்து சார்ஜ் ஷீட் போடணும். ஆனா ஏசி வந்து 60 நாட்களில் சார்ஜ் ஷீட் போடணும் SC ஆக்ட் படி. ஆனா அவரு 100 நாள் அந்த வழக்கை தோல்வியடைய வைக்கணும் நோக்கத்துல 100 நாள் கழிச்சுதான் வந்து அந்த வழக்கே போடுறாங்க, சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில ஏகப்பட்ட ஓட்ட, குற்றவாளிகளை முறையா கைது பண்ணல. வாகனத்துல வந்து வெட்டுறாங்க. வாகனத்தை நம்ம சொன்ன பிறகும் வாகனத்தை கூட அவரு நோட் பண்ணாம, இல்ல அது நாங்க அதுக்கு அவர் வாகனம் கிடையாது அப்படிங்கிறாப்புல. நாங்க ஆதாரத்தோட நிரூபிச்ச பிறகும் அதை இது பண்ண முடியாப்புல. இங்க வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல பட்டியல் வகுப்பை சேர்ந்த குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர், பறையர் சமூகம், அருந்ததி சமூகம் போன்ற சமூகங்களை
இரண்டாம் தர குடிமக்களாக தான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் நீதித்துறையும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அது படுகொலை பண்ணோன்னா, கோர்ட்டு வாசல்ல படுகொலை பண்ணோம்னா இன்னைக்கு நீதித்துறை வந்து அது வந்து விசாரணை இது எங்களுக்கு தாக்கல் பண்ணணும், அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இதே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பா காவல்துறை வாகனத்துல வச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்துல சிங்காரம் என்கிற ஒரு பட்டியல் தேவேந்திரகுல வேளாளர் வகுப்பை சேர்ந்தவரை வந்து ஒரு 15 பேர் கும்பல் வந்து வண்டிகளை வச்சு வெட்டி கொண்டாங்க. காவல்துறை வாகனத்துல வச்சு வெட்டி கொண்டாங்க. ஆனா அதை பத்தி இதுவரை என்ன காவல்துறை அன்னைக்கு உங்க கையில கன் இருந்துச்சு, அதை பத்தி நீங்க ஏன் சுடல அப்படின்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கொலை நடக்குது, உடனடியா அதுக்கு அறிக்கை கேட்கறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து உண்மையிலே வந்து ஆளுங்கட்சியை வந்து ஆளுங்கட்சி கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வை இந்த சமூகங்களுக்கு எதிராக வந்து தூண்டி விடுறாங்க. இது போன்ற உண்மையில இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லைன்னா சசிகலா அவர்களோ இல்ல அண்ணாமலை அவர்களோ இங்க இருக்கக்கூடிய ஏன் இவ்வளவு 60 நாட்கள் ஏன் சார்ஜ் ஷீட் போடல, குற்றப்பத்திரிக்கை ஏன் தாக்கல் பண்ணல? எஸ்சி மக்களுக்கு எதிராக இவ்வளவு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்ப இதுல இந்த கொலைகள் இப்ப பழிக்கு பழி கொலைகள்ல வந்து அதிகம் பாதிக்கப்படுறது பட்டியல் சமூகம் தான் நீங்க சொல்ல வர்றீங்களா? மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களோட ஒப்பிடும்போது இவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, அப்படிதாங்கண்ணே, உண்மைதானே. பட்டியல் சமூகம் 1-2 கொலைகள் தான் வந்து எதிர்கொலையா மாறுது. இப்ப நீங்க இது வார நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 30 கொலைகள்னாலும் 90 கொலைகள் ஆச்சு இந்த 3 மாவட்டங்கள்லயும். நீங்க கணக்கு எடுக்குன்னா எனக்கு கணக்கு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன். 90 கொலைகள் ஆச்சு. இந்த 90 கொலைகள்ல 80 கொலைகள் வந்து அப்பாவி தான் சேர்த்திருக்கான். 10 கொலைகள் ஆமா 80 கொலைகள் அப்பாவி தான் சேர்த்திருக்கான். 10 கொலைகள் தான் ஏதாவது இவங்க எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்க கொண்டிருப்பாங்களே தவிர நியாயப்படுத்தி பேசியிருப்பாங்களே தவிர மற்ற 80 கொலைகளும் அப்பாவி தான் சேர்த்திருக்கான். கடை கொடுக்கறதுல பிரச்சனை, இந்த முக்கூடல் எல்லாம் கடை வச்சிருந்தா அப்படிங்கறதுனால ஒரு கோழி கடை வச்சிருந்தா அப்படிங்கறதுனால வெட்டி கொண்டாங்க. கோழி எதனால கடை வைக்க கூடாதுன்னு கடை நம்ம பகுதியில கடை வச்சிருக்காங்க, கோழி கறி கடை அப்படிங்கிற அடிப்படையில அவனை வெட்டி கொண்டாங்க. ஒரு காரணமும் இல்ல, இங்க கடை வைக்காத, எங்க பகுதியில கடை வைக்காத அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு வாக்குவாதம் ஆகுது, அடுத்த நாள் வெட்டி 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 கொண்டுருந்தாங்க. இப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி நாம இப்போ ஒரு கள ஆய்வு பண்ணோம் பாப்பாக்குடி ஸ்டேஷன்ல. அந்த ஸ்டேஷன் லிமிட்ல அந்த பகுதியில நீங்க செருப்பு கூட போட்டு போக முடியாது. அந்த பகுதியை தாண்டி போக முடியாது. துண்டை எடுத்து நீங்க கழுத்துல போட முடியாது, கக்கத்துல வச்சுட்டு போகணும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கக்கூடிய சிதம்பரசன் அவர்கள் வந்து எப்போதுமே என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க மேல, அது குறிப்பா படித்த இளைஞர்கள் மேலதான் வழக்கு போடுறாப்ல. படுகொலை செய்த எந்த நபர்கள் மேலையும் வழக்கு போடுறது கிடையாது. பட்டியல் அது குறிப்பா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கணும், அவன் வந்து படிச்சவனா இருக்கணும். படிச்சவனா இருந்தா உடனே வழக்கு போட்டு அவனோட இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த காவல்துறையும் அப்படிதான் இருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தினுடைய காவல்துறைகள் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை வந்து முறையா வந்து கண்காணிச்சு ஏன் திருநெல்வேலி மாவட்டத்துல இப்படி படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்குது, ஏன் இப்படி வந்து திருப்பி ரிவெஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத ஒரு ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ண இது ஒண்ணு தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மாவட்டம் கிடையாது. இது இலங்கையிலயோ இல்லைன்னா டெல்லியில இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் கிடையாது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டம். அங்க ஏன் தொடர்ந்து இப்படி படுகொலை நடக்கு, ஏன் வேலை வாய்ப்பை உறுதியா கொடுக்க முடியல அப்படிங்கிறத கண்காணிக்கணும். கண்காணிச்சு குறிப்பா ஒரு சமூகம் மட்டும் தான் இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் வெட்டிட்டானவன நீங்க இவனை புள்ள ரவுடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவன் பெற்ற வழிகளை வந்து யாருமே சொல்ல முடியாங்க. இன்னைக்கு இந்த படுகொலையை நம்ம வந்து ஏத்துக்கிடல. ஆனால் அதே நேரத்துல ஏன் கொலை செய்யற அளவுக்கு ஒரு எம்மி படிச்சவன் கொலை செய்யற அளவுக்கு ஏன் மனநலம் மாறுது அப்படிங்கிறத சிந்திக்கிறோம். அரசு அவனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. அரசு வந்து அதை முறையா கண்காணிச்சு இது போன்ற படுகொலைகளை வந்து தடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய விருப்பம். அதை செய்யணும் அப்படிங்கறத நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்ப கொலை செய்யப்பட்ட அந்த கொலை செய்யப்பட்ட நபர் அவர் வந்து படிச்சவரா? அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அவர் மேல வந்து ஒரு 2 கொலை வழக்கு இருக்கு, ஒரு திருட்டு வழக்கு இருக்கு, ஒரு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப 4 வழக்குகள் இருக்கு அவர் மேல. 4 வழக்குகள் இருக்கு அவர் மேல. ஓகே. அவரு காலேஜ்ல எதுவும் படிக்கிறாருங்களா? இல்ல, படிக்கல. அவரு முழுமையாவே அவரு படிப்பே கிடையாது. அவரு 8ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காப்ல. ஆமா, அவருக்கு படிப்புங்கிறதே இல்ல. அவங்க குடும்பத்துல யாரும் படிக்கல. சாதிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக அந்த பகுதி என்பது நீங்க இந்த நகர்ப்புறத்தை விட்டு நகர்ந்துட்டீங்கனாலே சாதிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துற வேலைகளை வந்து இங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதுல அந்த பையன் மாயாண்டி என்பவரும் அந்த சாதிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேலைகளை பார்த்துருக்காப்ல.
அவருக்கு முறையா கல்வி புகட்டப்பட்டிருந்தால் இந்த மாதிரி இது நடந்திருக்காது. சமூக ரீதியாக இங்க வந்து முறையா சமூக ரீதியாக ஒருங்கிணைப்பு இல்லாததுனால, இல்ல சமூக ரீதியாக அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அந்த தம்பிகளுக்கு வந்து முறையா பாடம் எடுக்காதனால இந்த மாதிரி ஒரு 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 படுகொலை வர வந்துருது. அது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் முறையா இது பண்ணிருக்கணும். ஆனா அவர்கள் வந்து அதை செய்யறது கிடையாது. ஒரு படுகொலை நடந்துட்டு இன்னைக்கு மாயாண்டி வெட்டுப்பட்டு இறந்துட்டாருன்னா அடுத்து அவன் இதுல சாதியில எவன் இருக்கான் அவனை வெட்டு அப்படிங்கிற மாதிரி உருவாக்குற வேலைகளை தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பண்ணிருக்காங்க. அந்த சமூக தலைவர்கள் பண்ணிருக்காங்க. நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க அதாவது எல்லாருக்கூட்டையும் கலந்து பேசி எல்லாருக்கூட்டையும் வர்றதுக்கு நாங்க கை கோர்ப்பதற்கு தயாரா இருக்கிறோம். ஆனா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய சமூக ஆட்கள் வந்து இன்னைக்கு அது தயாரா இல்லாம இருக்கிறாங்க. அது நம்மள இப்ப இன்னைக்கு கூட நம்மள வெட்டிட்டானே அப்படின்னா வெட்டிட்டான் பல்லப்பைய அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அவன் செஞ்சது தப்பு. நாம இனி வருங்காலங்கள்ல இளைஞர்களை நல்வழிப்படுத்துவோம், நல்லபடியா கொண்டுட்டு போவோம், சமூகத்தை நல்லபடியா முன்னேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்துருச்சுன்னா இது எப்பவோ மாறி இருக்கும். உங்க தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. டீட்டெயிலா சொல்லியிருக்கிறீங்க நேரம் ஒதுக்கி. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிங்க.